Hi to all, welcome to Easy Learning Hub. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டினா என்ன, கஸ்டம்ஸ் டியூட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலால் வரின்னு சொல்லுவோம், இல்லைனா உற்பத்தி வரின்னு சொல்லுவோம். ஓகே, கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது எக்ஸைஸ் டியூட்டினா என்ன, கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னு பார்த்துடலாம். எக்ஸைஸ் டியூட்டி சார்ஜ் ஆன் குட்ஸ் இன்சைட் த கண்ட்ரி. ஸோ ஒரு ப்ராடக்ட் இன்சைட் த கண்ட்ரிக்குள்ளே பண்ணும்போது வி ஷுட் பே த எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி இஸ் அன் டைப் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் தான் என்ன பண்ணுவார், பே பண்ணுவார். சேல்ஸ் பண்ணும்போது இல்லை, இந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம இந்த எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணணும். இந்த டியூட்டியை யார் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா மேனுஃபேக்சர் யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்ம பே பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆஸ் யூஷுவல் இது எப்படி யாருக்கு இது வந்து பேர்டனாக மாறும், யாருக்கு இது பாஸ் ஆகும் அப்படின்னா கன்சியூமருக்கு தான் இது போகும். இது அப்ளிகபிள் ஒன்லி டு த குட்ஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும், நாட் சர்வீஸ். இப்போ சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு எக்ஸைஸ் டியூட்டி வருமானம் டெஃபினட்டாக வராது. ஓகே, கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கணும், எக்ஸ்போர்ட் டியூட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்போர்ட்னா என்னது, கூட்ஸை இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம அனுப்புறது, அதான் இங்கே சொல்லியிருக்கேன். சார்ஜ் ஆன் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அக்ராஸ் த இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னல் ஒரு கூட்ஸை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, கஸ்டம்ஸ் ஆக்டோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1962. ஓகே, கஸ்டம்ஸ் டேரிஃப் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1975. எக்ஸைஸ் டியூட்டி பெய்டு பை த மேனுஃபேக்சரர். ஸோ யார் அந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பே பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்டு பை த இம்போர்ட்டர். இம்போர்ட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டி எஸ்டிம்ட் இஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த வால்யூம் ஆஃப் த கூட்ஸ். வால்யூம் ஆஃப் த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூட்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ ஃபோனு, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எல்லா கூட்ஸும் சேர்ந்து போகும்போது வி ஷுட் பே த எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணுவோம். கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நேச்சர் அண்ட் அசம்பிள் வேல்யூ. இப்போ ஒரு காரு அதை பேஸ் பண்ணி அதோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நேஷ்னல் ஃபினான்ஷியல் பாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் ஃபாரின் பாலிசி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா பாலிசி வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போஸ்டு அலாங் வித் த வேட் அண்ட் சேல்ஸ் டேக்ஸை ஆட் ஆகி தான் வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் எய்மே. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லீகலாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட எய்மே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி பேஸ்ட் ஆன் ஈச் கண்ட்ரி டேக்ஸ் பாலிசியை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு டேக்ஸ் பாலிசி இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸைஸ் டியூட்டியை. பட் ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் த வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், அதை பேஸ் பண்ணி தான் வி ஷுட் ப்ரிப்பேர் த பாலிசி, அதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அது ரிலேட்டடாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.